கலைஞர் கைது செய்யப்பட்ட போது ஸ்டாலின் தப்பி ஆமா, ஆமா, ஓடிவிட்டார் ஆமா, அப்படின்னு ஆமா. சொன்னாரு. ஆமா. உண்மையிலே இல்ல இப்ப என்னன்னா, அது உடனே இப்ப நான் என்ன கேட்கிறேன், கலைஞர் கைதுன்போது ஸ்டாலின் அவர்கள் எங்கேயுமே போகவில்லை. அவர் அங்கேயே தான் இருந்தாருன்னு கூட அவங்க நெறைய பத்திரிகை செய்திகளா எடுத்து போடட்டும். நானும் அத பத்தி கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பத்திரிகை செய்திகள்ல இருந்து ஆர்ச்சீவ்ஸ்ல இருந்து தான் எடுக்கிறேன். ஆனந்த விகடன் நெனைக்கிறேன். ஆனந்த விகடன் ஒரு ஆர்ச்சீவ். அதாவது கலைஞர் கைது அந்த சம்பவத்தின் போது எவ்வளவு மோசமா கைது பண்ணாங்கன்லாம் ப்ரோ டிஎம்கேவா அதாவது அந்த சம்பவத்துல வந்து எந்த சார்பு தன்மையும் இல்லாம அப்ப ரொம்ப மோசமா ஹேண்டில் பண்ணாங்கங்கிறதெல்லாம் தான் எழுதியிருக்காங்க. அதுல ஒரு பகுதி வருது. ஸ்டாலின் மகன் உதயநிதி நம்மிடம், அதாவது நம்மிடம்னா ரிப்போர்ட்டர் செய்தியாளரிடம். விகடன் செய்தியாளர். ம். ஸ்டாலின் மகன் உதயநிதி நம்மிடம் எதுக்கு கைது, வாரண்ட் இருக்கா என்பது போன்ற எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லவில்லை. ஏன் சார் அரெஸ்ட் பண்ணாங்க? வாரண்ட் ஏதாவது கொண்டு வந்தாங்களா? அதுக்கு பதில் சொன்னேன். பதிலுக்கு அவர் என்ன சொன்னாராம் பாருங்க. உங்க அப்பா பயந்து ஓடிட்டானான்னு எகத்தாளமா என்ன கேட்டாங்க. இப்ப எங்க அப்பா எங்க இருக்காருன்னே தெரியல என்று உதயநிதி குமுறி அழுதார். எங்க அப்பா எங்க இருக்காருன்னே தெரியலன்னு உதயநிதி குமுறி அழுதார்ன்னு பத்திரிகையில பதிவாயிருக்கு. அப்ப எது வரலாறு? திருச்சி பரணிதரன் ஐயா கார்ல தலைமறைவா சுத்திக்கிட்டு இருந்தது யாரு? உறவினர் வீட்டுக்கு போனாரா? சொந்த சகோதரி வீட்டுக்கு போனாரா? சரி அத விட்டுருங்க. நம்ம ப்ரோ டிஎம்கேவா இருக்கக்கூடிய இன்னொரு பத்திரிக்கையாளர் வைங்களேன், ஒரு சீனியர் பத்திரிக்கையாளர். அவரு ஒண்ணு எழுதியிருக்கிறாரு. அதுல வந்து அந்த இடத்த வந்து அவர் வந்து கவரேஜ் பண்ணியிருப்பார் போல. அந்த இடத்தையெல்லாம் பார்க்கிற பொழுது அவர் ஒரு இடத்த அவர் சுட்டிக்காட்டுறாரு. அந்த இரவு யாரும் ஓடவில்லை. இவர் சொல்றார் அந்த ம். சீனியர் பத்திரிகையாளர். ஸ்டாலின் தனது சகோதரி செல்வி அவர்கள் வீட்டிற்கு சென்றிருந்தார். உடனே திரும்ப திட்டமிட்டார். ம். ஆனால் திமுக மூத்த தலைவர்கள் வேண்டாம் என்றதால் வரவில்லை. கலைஞர கைது பண்றாங்க. பெத்த அப்பா தானே. இத தானே ஆதவ் மீன் பண்ணாரு. மூத்தவங்க சொல்றாங்க வராதீங்கன்னு. அதனால அவர் வரலையா? அப்ப வந்து யாரு திமுக உறுப்பினர் அட்டை வைத்திருந்த ஒரு நீதிபதியா பார்த்து, அவர் எந்த கோர்ட்ல எப்ப வரார்ன்னு பார்த்து, அப்ப வந்து சரண்டர் ஆயி, நல்லா நீங்க பரவால்ல நீங்க இருந்திருந்தா பிரச்சனை பெருசாயிருக்கும். நீங்க தலைமறைவானது சமயோஜித ஐடியான்னு அவர்கிட்ட பாராட்டு வாங்கி பெயில் வாங்குனது. சொந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ போட்டு பெயில் வாங்குனது. இதுக்கு பேரு? இது எல்லாமே இப்ப அவங்க சொன்னதுல தான், மூத்த தலைவர்கள் திரும்பி வர வேண்டாம் என்று சொன்னதால் அவர் வரவில்லை. அன்றைய கால சூழலில் ஜெயலலிதாவின் முதல் குறி சென்னை மேயராக இருந்த ஸ்டாலின் தான். இப்படி ஃபுல்லா போட்டுட்டு அவர் கடைசில என்ன போடுறாரு? மேயர் ஸ்டாலின் அவர்கள் சூழலை புரிந்து கொண்டு நீதிபதி முன்பு சரண்டர் ஆனதால் இன்று முதல்வராகவும், திமுக தலைவராகவும் அவர் கிடைத்திருக்கிறார். இப்படிலாம் போட்டிருக்காரு. இல்ல ஒரு முக்கியமான விஷயம். இப்ப சுத்தி, சுத்தி நான் முடிச்சுர்றேன். அ. இப்ப ஆதா அவர்கள் சொன்னதுடைய கருப்பொருள் என்ன? பெத்த அப்பா அரெஸ்ட். ம். உண்மையிலேயே மதிப்பிற்குரிய கனிமொழி மேடம் அங்க நின்னாங்க. ஜெயில் வாசல்ல ஹாஸ்பிடல் கூட்டம் ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க அப்படின்னப்ப, ஜெயில் வாசல்லே கலைஞரோட அமர்ந்தாங்க. அவங்க இருந்தாங்க. கனிமொழி மேடம் இருந்தாங்க. இல்ல அது அதனால ஆதா அவர்கள் சொன்னது வந்து இவங்க வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகி பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அதோட உண்மை தன்மை என்ன முடிவெடுக்கிறது மக்களே முடிவெடுக்கட்டும்.